அவரது இறுதி மரியாதைக்கு வராத தரப்பே அரசியலில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எதிர்ப்பு என்பது அரசியலில் ரொம்ப முக்கியமான அங்கம், தவிர்க்க முடியாத அங்கம். யாரையாவது எதிர்த்து களமாடித்தான் ஆகணும். அப்படித்தான் விஜயகாந்துக்கும் கட்டாயம். அவர் பல அரசியல் இயக்கங்களோடு உடன் பயணித்தார், எதிர்த்து பிரயாணித்தார், எதிர்த்து அரசியல் செய்தார். என்றாலும் கூட எல்லாருடைய நன்மதிப்பையும் பெற்றிருக்கிறார், எல்லோருடைய அன்புக்கும் பாத்திரமானவராக இருந்திருக்கிறார். எல்லா தரப்பும் இந்த அரசியல் மாச்சரியங்களை தாண்டி அவரை நல்ல மனிதராக பார்த்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர்களுடைய புகழஞ்சலியும் அவர்கள் பதிவு செய்யக்கூடிய அவர்களுடனான அனுபவங்களுமே கூட சான்றாக திகழ்கிறது. மத்திய அரசிலிருந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு முதலமைச்சர் முதல் ஆளாக வந்து அஞ்சலி செலுத்தினார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக, காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் என்று திரு சீமான் என்று அவருக்கு அஞ்சலி செலுத்தாத, அவரது புகழ் பாடாத அரசியல் தலைவர்களே இல்லைன்னு சொல்லலாம். திரைத்துறையிலையும் அப்படித்தான். ஒரு சில விதிவிலக்குகளை தவிர பெரும்பாலும் எல்லாருமே வந்து விட்டார்கள். அவரோடு உடன் பயணித்த அவருடைய அரசியல் வாழ்க்கையில், கலை வாழ்க்கையில் அவர் எங்கெங்கெல்லாம் முத்திரை பதித்தாரோ அவருடன் பயணித்த அனைவரும் வந்து விட்டார்கள், பொதுமக்களும் வந்து விட்டார்கள். இறுதி சடங்குகள் தொடங்கி இருக்கிறத பார்க்கின்றோம். இறுதி ஊர்வலத்துக்கு தயாராகிறத பார்க்கின்றோம். உணர்ச்சி பெருக்கான தருணம், அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கான தருணம் தொடங்கி விட்டதையே காட்சிகள் நமக்கு உணர்த்துகின்றன. வாப்பா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.